வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக இருந்து எல்லோரையும் மகிழ்விக்கணும் அப்படின்னு நாங்க வாழ்த்துறோங்க. எல்லாரையும் மகிழ்விக்க வேண்டியதுதான். ஆனா சில சமயத்துல மறுக்க முடியாத உண்மைகள் நம்மை தாக்கும். பார்த்துருக்கோம்ல. சில கசப்பான உண்மைகள் சொல்ற போது புரியும். அது காதுல கேட்டுப்போம். அது மனசுல போய் கொஞ்சம் கொஞ்சமா இறங்குற போது அப்பா உண்மைதான். ஆனா அது எவ்வளவு கசக்குது அப்படின்னு நினைக்கிறோம். உதாரணமா ஒரு காட்டுக்குள்ள ஒருத்தன் கோடாலி எடுத்துன்னு போறானாம். அப்ப மரங்கள் எல்லாம் என்ன சொல்றதாம்? துரோகி எங்கேயும் இல்லடா, நம்மளுக்குள்ள ஒருத்தன் தான்டா. அந்த கோடாலி கம்ப பாத்தியா? நம்மளுக்குள்ள ஒரு ஆளுதான். அப்ப நீ என்ன வெளியில போய் துரோகிங்காத. துரோகி வேறெங்கும் இல்லை, நமக்குள்ளேயே தான் இருக்கிறான் அப்படிங்கிறது. இது எவ்வளவு அழகான உண்மை. மறுக்க முடியாத ஆனா கசப்பான உண்மை. அதே போல குழந்தைகளுக்கு முதல்ல பென்சில் கொடுத்து எழுத சொல்லுவாங்க. ஏய் தப்பு தப்பா எழுதுறப்பா, ரப்பர் போட்டு அழிச்சுக்கோ அப்படிம்பாங்க. அழித்து திருத்தி எழுதின காலம் உண்டு. அப்புறம் ஒரு காலகட்டத்துல பேனா தருவாங்க. ஏன் தெரியுமா? தவறை திருத்த முடியாது என்பதை புரிந்து கொள் என்பதற்காகத்தான். குழந்தை கொஞ்சம் பெரியவனான உடனேவே நாம என்ன பண்ணுவோம்? பென்சில் கொடுக்க மாட்டோம், பேனா கொடுப்போம். ஏன்னா தவறாதே, தவறுனாக்க அடிக்க தான் முடியுமே தவிர அழிக்க முடியாது அப்படின்னுட்டு. நாம் நடந்து செல்லும் தரையே ஒரு நாள் நமக்கு கூரையாகும். இது சொல்ற போது சட்டுன்னு புரியல. அப்புறம் பார்த்தா ஆமா, நாம எந்த தரையை மிதிச்சிட்டு இருக்கோமோ அந்த தரைக்கு அடியில நம்மளுடைய உடல் இல்லையா? இத ஹிந்தியில சொல்லுவாங்க, மாட்டி கஹே கும்ஹார் சே தூ கியா ரூண்டே மோஹே இக் தின் ऐसा होएगा मैं रूंदूंगी तोहे. அதாவது கொயவன் மண்ணை போட்டு பிச பிசன்னு பிசையறான் இல்லையா? அப்ப சொல்றதான் அந்த மண்ணு சொல்றதான், ஏ குயவனே, இன்னைக்கு நீ என்னை போட்டு துவம்சம் பண்ற, தொகை தொகைன்னு தொகைச்சிட்டு இருக்க, ஒரு காலத்துல நீ எனக்குள்ள போயிடுவ, அப்ப நான் உன் மேல இருப்பேன்டா அப்படிங்கிறாப்புல. இது உண்மை. ஆனா, இந்த உண்மையெல்லாம் சொல்ற போதா இதெல்லாம் எங்களுக்கு புரியுது, ஆனா கசக்குது இல்ல. விசுவாசம் அப்படின்னா என்ன? ரொம்ப விசுவாசமா இருக்கிறான்ப்பா அப்படின்னா அது எல்லா இடத்துலயும் இருக்கான்னா இல்ல. ஏன் தெரியுமா? தண்ணியிலேயே பிறந்து தண்ணியிலேயே வளர்ற மீன் தண்ணியிலேயே வேகுதுன்னா அப்புறம் விசுவாசத்துக்கு என்னங்க அர்த்தம்? இல்லையா? உண்மை கசக்கும் உண்மை. ஒருத்தர் இறந்துட்டார்னா ஆர்ஐபி அப்படின்னு போடுறாங்க. அதுக்கு ரொம்ப அழகா ஒருத்தர் விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன தெரியுமா? ரிட்டர்ன் இஃப் பாசிபிள். அதாவது உங்களை நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம், தயவுசெய்து திரும்பி வாங்கங்கிறது. ஆர்ஐபின்னு போட்டத ரெஸ்ட் இன் பீஸ், அதுதான் அதோட உண்மையான அர்த்தம். ஆத்மா சாந்தி அடையட்டும்னு. ஆனா ஆதங்கத்துல என்ன சொல்றோம்? ரிட்டர்ன் இஃப் பாசிபிள். அப்புறம் உங்களுடைய தந்தையை நீங்கள் இழக்கின்ற நாள் வாழ்க்கையில் சோகமானது. ஏன் தெரியுமா? தன்னை விட உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் தன் குழந்தைகள் என்று நினைக்கிற ஒரு மனிதனை அன்று இழந்து விடும் போதுதான் தந்தை எவ்வளவு உயர்ந்தவர் அப்படிங்கிறது நமக்கு புரியும். நாம எந்த எதிர்காலத்தை நோக்கி, எந்த எதிர்காலத்திற்காக ஓடு 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 என்று ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அந்த எதிர்காலத்தில் அன்று நாம் இருக்க மாட்டோம். இதுதான் உண்மை. இது புரியுதா உங்களுக்கு? எதிர்காலத்துல நான் அதை பண்ணணும், எதிர்காலத்துக்காக நான் இது பண்றேன். எதிர்காலத்துக்காக நீங்க எல்லாம் செஞ்சாலும் அந்த எதிர்காலம் வரும் பொழுது நீங்கள் இருக்க மாட்டீர்கள் என்பதுதான் சோகமான உண்மை. இதுதான் ஒரு எப்படி சொல்றது, எல்லாத்தையும் விட ரொம்ப கசப்பான உண்மை. ஆனா கசப்பான உண்மை எல்லாம், கசப்பெல்லாம் நல்லது தானே, மருந்தே கசக்கும் அப்படிம்பாங்க. நல்லதுக்கு தான். தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை, நமக்கு கொஞ்சம் ஞானம் வரும் இல்லைங்களா? பொதுவா சொல்லுவாங்க, ஆடு ஓநாய்க்கு பயந்து மேய்ப்பனையே நம்புது அப்படின்னுட்டு. உண்மை. ஆடு ஓநாய் சாப்பிட்டுடும் அப்படின்னு பயந்து 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 வாழ்க்கை நடத்துமா. கடைசியில யார் அதை சாப்பிடுவாங்க? ஓநாய் அல்ல, மெய்ப்பனே அடிச்சு சாப்பிட்டுருவான். இதுவும் ஒரு உண்மைதான், இதுவும் கசப்பான உண்மைதான். ஒரு குழந்தை தன்னை கவனிக்க வேண்டும் என்பதற்காக ஓன அலறி கத்தி அழும் இல்லையா? அப்பதான் என்னம்மா குழந்தை அழுது, என்னன்னு பாரு அப்படிம்பாங்க. அதுக்காகவே அந்த குழந்தை யாரான்னு பாக்குறாங்களான்னு பார்த்துக்கிட்டே அழும். ஆனா இப்ப
யாருமே பார்த்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாம் மௌனமாக அழுது கொண்டிருக்கிறோம், நம்மளுடைய சோகங்களை சுமந்து கொண்டு. இதுவும் உண்மைதாங்க. குழந்தையா இருந்தபோது மற்றவங்க கவனிக்கணும்னு அழுதோம். இப்ப யாரும் கவனித்து விடக்கூடாது என்பதற்காக மௌனமாக நமக்குள் அழுகிறோம். பொதுவாக வீட்டுல சாப்பாடு போடுற போது அம்மா என்ன சொல்லுவாங்க? பேசாத, சாப்பிடுற போது பேசாத அப்படிம்பாங்க. அந்த நேரத்துல தான் அவ வாழ்க்கை தத்துவங்கள் எல்லாம் உதிர்த்திருந்திருப்பா, அதை நம்ம விட்டுடுறோம். நாம ஏதானு பேசிட்டோம்னாக்கா அம்மாவுடைய அந்த முத்தான சொற்களை நாம விட்டுடுவோம். அதுக்கு தான் சொல்லுவாங்க இது ஒரு வாழ்க்கை தத்துவம். அம்மா சொன்னது எதுக்காகன்னு கேட்டா, ஏய் நான் வாழ்க்கை தத்துவத்தை உனக்கு சாப்பாடு போடுற போதுதான்டா சொல்ல முடியும், கேட்டுக்கோ அப்படின்ன பொழுது நாம கேட்கல, இன்னைக்கு விட்டுட்டோம் இல்லையா? இது கூட மறுக்க முடியாத கசப்பான உண்மைதான். உங்களுடைய அம்மா மிகவும் நல்லவள். நீங்களே சொல்லுவீங்க எங்க அம்மா தான் அப்படின்னு. ஒத்தொத்தனும் சொல்லுவான் எங்க அம்மா தான் உலகத்திலேயே வசதி, அவளை போல கிடையாது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அவள் நல்ல அம்மாவாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய அப்பாவுக்கு அவள் நல்ல மனைவியாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை, இல்லவும் இல்லை. எல்லா இடத்துலையும் நீங்க பார்த்தீங்கன்னாக்க குழந்தைகளுக்கு பக்கத்துக்கு அம்மா பேசுவாங்க, வீட்டுக்கார விட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவளுக்கு தெரியும் இந்த ஆளை இப்படிதான் வைக்கணுங்கிறப்பல அவள் வச்சிருப்பா. உங்களுக்கு நல்ல அம்மாவா இருக்கலாம், ஆனால் உங்க அப்பாவுக்கு அவள் நல்ல மனைவியா இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, முக்கால்வாசி இருப்பதும் இல்லை. இதுவும் கசப்பான உண்மை. சில பேர் அழுத்துப்பாங்க, நான் இவ்வளோ நல்லவனா இருக்கேன், ஐ எம் எ வெரி வெரி குட் பர்சன், ஏன் உலகம் எனக்கு நல்லாவே ட்ரீட் பண்ணல அப்படின்னாக்க நீங்கள் நல்லவராக இருக்கலாம், ஆனால் உலகம் உங்களுக்கு கருணை காட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சரியல்ல. உலகம் உலகமாத்தான் இருக்கும். நீ நல்லவன்னா நீ நல்லவன்னு சந்தோஷப்பட்டுக்கோ, ஆனா உலகம் அப்படியே உன் மேல கருணையை பொழியும்னு எதிர்பார்த்தா வீண். இதுவும் கசப்பான உண்மை. ஒரு பார்வை இல்லாதவன், அவனுக்கு பார்வை கிடைக்கிறது. கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணி 2 பார்வையும் 2 கண்ணிலையும் நல்ல பார்வை வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவான்? முதல்ல தனக்கு இத்தனை நாட்கள் உதவி வந்த அந்த கைக்கோல் இருக்குல்ல, குச்சி, அதை அப்படி தூக்கி போட்டுருவான். அது போலதான் வாழ்க்கையில நாம பலருக்கு உதவுவோம், நம்மால் அவர்கள் ஏதோ ஒரு எட்டாத உயரத்திற்கு போயிருப்பார்கள். ஆனால் அந்த உயரத்துக்கு போன பிறகு, அன்னைக்கு உனக்கு நினைவு இருக்கா, நீ இந்த ஊர்ல ரொம்ப கஷ்டப்பட்ட போது நான் எங்க அப்பா கிட்ட இருந்து, அப்படியா, எனக்கு நினைவே இல்லையே, ஓ அப்படியா அப்படிம்பாங்களே தவிர, ஆமாப்பா நீ இல்லாட்டா நான் இன்னைக்கு இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால கண் பார்வை இல்லாதவனுக்கு கண் பார்வை கிடைத்து விட்டால் முதலில் அவன் தூக்கி எறிவது இவ்வளவு நாட்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த குச்சிதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் நீங்களே சொல்லிடுவீங்களே கசப்பான உண்மை. இப்பெல்லாம் எப்படி தெரியுமா? உங்களுடைய சொந்த குடும்பத்துல நீங்க ஒரு அங்கத்தினரா இருக்கணும்னாலே அதுக்கே பணம் வேண்டும். ஏன் இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போறோம், ஒரு 6 அண்ணன் தம்பிங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு 4வது ஆளு கொஞ்சம் பணங்கணும் வசதி இல்லாதவன். இப்ப நீங்க எல்லாரையும் பார்க்கறாப்புல அவரை பார்க்க மாட்டீங்க, அவர் ஒரு ஓரம் கட்டி வச்சிருவாங்க. அதே உறவு, ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த இத்தனை குழந்தைகளும் பணமில்லாத ஒரே காரணத்திற்காக அவனை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். இதுதான் நிதர்சனம். இதையும் நாம் புரிஞ்சுக்கணும் இல்லையா? நாம ரயில்ல போய்கிட்டு இருக்கோம் அல்லது பிளேன்ல போய்கிட்டு இருக்கோம், அப்படி கொஞ்சம் தாழ பறந்து வரப்போது, பிளேன் தாழ பறந்து வரப்போது அப்படியே மரங்கள்லாம் அப்படியே ஒன்று சேர்ந்து ரொம்ப அழகா இருக்கும். இந்த காடு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா உண்மையில பிளேனை விட்டு இறங்கிட்டு அந்த காடு இருக்கிற கிராமத்துல போய் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்குன்னு தெரியும். அது போலதான் குடும்பமும். தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு என்னப்பா அப்படி பிரியாத குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா பெரிய அண்ணா சின்ன தம்பியோட பேச மாட்டான், அக்கா தங்கச்சியோட பேச மாட்டா. இதுதான் நிதர்சனம். எல்லார் வீட்லயும் எல்லாரும் எல்லா நேரத்திலும், அந்த குழந்தையாக இருந்தபோது எல்லாரும் ஒன்னா உக்காந்துட்டு ஒரு சட்டியில அம்மா சாப்பாடு போட்டு சாப்பிட்டோமே, அது இல்லை. இந்த காடு எப்படி தூரத்துலேருந்து பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக, ஆஹா நெருக்கமாக அடர்த்தியாக இருக்கு. ஆனா கிட்ட போய் பார்த்தாதான் ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் இவ்வளவு இடைவெளியாங்கிறது தெரியும். இது மரங்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கும் கூட. இப்ப நான் இத்தனை நேரம் உங்களோட பேசினதெல்லாம் எங்கேயோ என்னைக்கோ தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை.
அது எதுக்குங்க நீங்க கசப்பான உண்மையை சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த பிள்ளையார் பெட்டி வந்து ஆன்மீக விஷயம் மட்டுமல்ல, புராண கதைகள் மட்டுமல்ல, விடுகதைகள் மட்டுமல்ல, பழமொழிகள் மட்டுமல்ல. இந்த மாதிரி சில விஷயங்களை வலிக்க வலிக்க சொல்லாம கொஞ்சம் கசக்க கசக்க சொல்றோம். அதனால பரவாயில்ல. கசப்பாக இருந்தாலும் இந்த உண்மையை நம்ம மனசுல வாங்கிக்கிட்டோம்னா என்னைக்கோ அன்னைக்கு கேட்டோமே அதுதான் உண்மை, நம்மள நல்லா பயன்படுத்திட்டு அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டாங்க பத்தியா அப்படிங்கிற குறை வேண்டாம். ஏன்னா இதுதான் உலகம். இந்த கசப்பான உண்மைகளை புரிந்து விட்டால் வாழ்க்கை இனிக்கும். அதுதாங்க உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். வாழ்க்கை நிச்சயம் இனிக்கும். கசப்பான உண்மைகளை பத்தி பார்த்தோம். இப்ப மட்டும் இல்ல, சங்க காலத்திலையும் இருந்திருக்கு இந்த கசப்பு. அந்த கசப்புனால ஏற்படுற உணர்வுகள், அதன் விளைவுகள். எதை பத்தி சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு இளைஞர்கள் தமிழுக்காக நாங்கள் உயிரை கொடுக்க தயார், தமிழ் தமிழ் அப்படின்னு உயிர் விடுறாங்களே, தமிழுக்காக உண்மையிலேயே உயிர் துறந்த ஒரு மன்னன் இருக்கிறான். அவன் பெயர் நந்திவர்மன். அவன் பல்லவர் கோன் என்றாலே அவன் நந்திவர்மன் தான். தெள்ளாற்று போரில் ஜெயித்தவன். அப்பேற்பட்ட வீரன் பாண்டியர்களை தோற்கடித்தான், ராஷ்டிரகூடர்களை சேர்த்து கொண்டு. இதெல்லாம் வரலாறு. ஆனா தனிப்பட்ட முறையில் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தமிழ் அப்படின்னாக்க அதை தெய்வமாக கருதினான். காரணம், அந்த பல்லவர் கோன் மயிலை மன்னன் இப்படியெல்லாம் அவனுக்கு பேர் உண்டு. தெள்ளாற்று போரில் ஜெயித்ததுக்காகவே அவன் மேல புலவர்கள்லாம் பாடினார்களாம். அந்த காலத்துல கலம்பகம் அப்படின்னு ஒண்ணு பாடுவாங்க. இப்ப எப்படி கந்தர் கலிபெண்பா அப்படின்னு இருக்கோ, அந்தாதி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அனுபூதி அந்த மாதிரி இருக்கிற பொழுது கலம்பகம் அப்படின்னா பொதுவா தேவர்கள் மீது பாடப்பட்டால் 100 பாடல்கள், மறையவர்கள் மீது பாடப்பட்டால் 95 பாடல்கள், மன்னர்கள் மீது பாடப்பட்டால் 90 பாடல்கள். இந்த நந்திவர்மன் மீது பாடிய பாடல் 100 பாடல்களை கொண்டது. அது எந்த 100 பாடல்கள், யார் பாடினா, அதன் விளைவு என்ன என்பதை நம்ம பார்க்கலாம். பொதுவா சில கலம்பகங்கள் 144 பாடலும் இருக்கு. ஆனா நந்திவர்மனை பற்றி பாடப்பட்ட பாடல்கள் 100. இப்ப இவனுடைய பெருமையை கண்டு புலவர்கள் பெருமிதம் அடைந்தார்கள். எல்லாருக்கும் சந்தோஷம். என்ன வாரி வழங்கினான். வீரர்கள் சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னு கேட்டா அவன் வீரத்துல அந்த தோல் தினவுடன் அவ்வளவு நல்லவனா, நல்ல அரசனா, போரிட்டு ஜெயிச்சு எல்லாருக்கும் பரிசு கொடுத்து சந்தோஷமா இருக்கிறவன். ஆனா இவனை எப்படி வீழ்த்துவது அப்படின்னு 4 பேர் திட்டம் போட்டாங்க. எப்பொழுதுமே பாருங்க, ஒருத்தன் ஏறான்னா அவனை இறக்கி விடுறதுக்கு 4 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் சாண் ஏறுனா முழஞ்சறுக்குவான்டா, காரணம் இங்க பிடிச்சு இழுத்துருவாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? வேற யாருமே இல்லை, அவனுடைய மாற்றாந்தாய்க்காக இருந்த 4 சகோதரர்களும் எப்படியாவது நந்திவர்மனை அழித்தே ஆக வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்க. ஒருத்தன் என்ன பண்ணா, மந்திரங்களால நான் அவனை அழிச்சுடுறேன்னா. ஏன்னா அவனுடைய தான வலிமை அதுல இருந்து அவனை காப்பாத்திடுச்சு. அவனுக்கு நிறைய தான தர்மங்கள் பண்ணதுனால தர்ம தேவதை அவனை காப்பாற்றிட்டான். மந்திரம் ஒன்றும் பண்ணல. இன்னொருத்தன் என்ன பண்ணினா, தந்திர வித்தையெல்லாம், இந்த குரளி வித்தைம்பாங்களே, தந்திர வித்தை படி அவன் கையை காலை உடைக்கிறது, அவனுக்கு புத்தி சுவாதீனம் இல்லாம பண்றது, அதெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. அதுவும் பலிக்கல. ஒருத்தன் என்ன பண்ணான், அந்த 3வது ஆள் என்ன பண்ணா, போரிட்டு ஜெயிக்கலான்னு பார்த்தான். அவனோட இவன் நீ போய் என்னடா ஜெயிப்ப, நீ ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு உடனே அவன் போரிடுறத நிறுத்திட்டான். 4வது ஆள் காடவர் கோன்கிறவன் நினைச்சான், இந்த நந்திவர்மனுக்கு எதுல ரொம்ப நாட்டம் ஜாஸ்தி அப்படின்னு பார்த்தாக்க தமிழ். அவனை தமிழாலேயே கொல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான். தமிழால ஒருத்தனை கொல்ல முடியுமா அப்படின்னா, அந்த காலத்தில் அறம் பாடுவது அப்படின்னு ஒண்ணு உண்டு. இப்போ உங்களுக்கு புரியறாப்புல சொல்லணும்னாக்க, அவங்கிட்ட வச்சுக்காதப்பா, அவன் வாய் விஷ வாய், அவன் ஏதாச்சும் சொன்னான்னா பழிச்சுரும் அப்படின்னு பயப்படுறாங்கல்ல, அதுதான் அறம். எல்லா இடத்துலயும் அஸ்வினி தேவதைகள் இருப்பார்கள், ததாஸ்து என்று சொல்லிக்கொண்டே போவார்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் முன்னால உங்களுக்கு. அந்த மாதிரி இவர் அழிய வேண்டும்னு சொல்லும்போது ததாஸ்துன்னு அந்த தேவதை சொல்லியிருக்குமோ என்னமோ. அந்த நேரத்துல அந்த காடவர் கோன் என்ன பண்றான், மிகுந்த கோபத்தோட, இது இப்படி இப்படி போகணும், இப்படி அவன் இல்லை, அவன் இருக்கும்போதே அவனை இல்லை இல்லை இல்லைன்னு பாடி 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 100 பாட்டு எழுதி முடிச்சுட்டான் ஆத்திரம் தீர. ஆனால் அவன் ஒரு புத்த பிக்ஷு. இப்ப இந்த 100வது பாட்டு எழுதும் பொழுது
அவனுக்கு எங்கேயோ மனசு வலிக்குது. தமிழால ஒருத்தனை கொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அவனுக்கும் எனக்கும் எங்க அப்பாவுடைய ரத்தம் தான். ஆனா ஏன் எனக்குள்ள இப்படி ஒரு வன்மம்? இந்த வன்மம் வேண்டான்னு சொல்லி தானே நான் புத்த மதத்தை சேர்ந்தேன். ஆனா புத்தர் எனக்கு இதுவரைக்கும் வழிகாட்டிட்டு வந்தவர். நான் இந்த 100 பாட்டை எழுதிட்டேன், அழிச்சிடலாமா அப்படின்னு நினைக்கிறான். மனசும் வரல. 100 பாட்டு எழுதிட்டேன், இதை அழிக்க வேண்டாம் இந்த கலம்பகத்தை அப்படின்னுட்டு இவன் என்ன பண்ணுவான், ஒரு உப்பரிகையில மாட மாளிகையில மேல உலாவும் பொழுது இந்த பாடல்களை பாடி பாடி பாடிக்கொண்டே இருப்பான். ஒரு நாளைக்கு அந்த பாரா உஷார்னுட்டு ராத்திரியில சேவகர்கள் போவாங்க தெரியுமா, ஒருத்தன் நின்னு கேக்குறான், யாருடா அங்க மேல அந்த உப்பரிகை மேல நின்னு பாடுறானே, என்னடா பாடுறான்னு பார்த்தாக்கா, நந்திவர்மா நீ இல்லையே, நந்திவர்மா நீ இல்லாமல் போய்விட்டதே, பூமி தாய் கதறுகிறாளே, இப்படியெல்லாம் நம்ம ராஜா இருக்கிற பொழுது இல்லை இல்லைன்னு எப்படியா அவன் பாடலாம் அப்படின்னு சொல்லி அரச சபைக்கு போய், அரசே உங்களிடம் ஒரு கசப்பான உண்மையை சொல்ல வேண்டும். என்னப்பா அப்படின்னு கேட்ட பொழுது, தாங்கள் உயிருடன் இருக்கும் பொழுதே நீங்கள் இல்லை என்பதாக கவி பாடினார் ஒருத்தர். யார் அவர்? யாரோ ஒரு புத்த பிக்ஷு, அழைச்சு வா. இந்த அழைத்து வந்த உடனேவே அவருக்கு தெரிஞ்சு போச்சு, என்னுடைய தமையன். என்ன அப்படின்னு கேட்ட பொழுது அவன் சொல்லுவான், இல்லை இல்லை நான் இதை செஞ்சிருக்க கூடாது, நந்திவர்மா என்னை மன்னிச்சுடும் அப்படிம்பா. என்னன்னு சொல்லு அப்படிம்பா. சொல்லும் பொழுது அவன் சொல்லுவான், இல்லை உன்னை எப்படியான அழிக்க வேண்டும் என்று எனக்கு அண்ணன் தந்திரம் மந்திரம் போர் எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தோம், உன்னை அழிக்க முடியல. ஏன்னா தர்ம தேவத்தை உன்னை அப்படியே கவசமாக காப்பாற்றி கொண்டிருக்கிறாள். உன்னை தமிழால் அழிக்க வேண்டும் என்று நான் 100 பாடல்கள் எழுதிவிட்டேன். 100வது பாடல் எழுதும் பொழுதுதான் என் மனம் இளகிவிட்டது. நீ இறந்து நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா, இருக்கலாமா என்று உணர்ந்தேன். இல்லை இல்லை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, எனக்கு அந்த பாடலை கேட்டே ஆக வேண்டும். வேண்டாம் நந்திவர்மா, இது வேண்டாம். நான் ஒரு பாட்டா பாட பாட அதுல சொல் இருக்கு. அதாவது நீ அழிவாய், நீ அழிவாய். இப்ப சில பேர் வீட்டுல திட்டுவாங்க, பட்டு கிடப்பான் அப்படிம்பாங்களே தவிர, அந்த மாதிரி ஒரு சின்ன திட்டாதான் திட்டுவாங்க. நாசமத்து போக அப்படிம்பாங்க. நாசமா போக இல்ல, நாசமற்று போக அப்படின்னாக்க மனசாகாது திட்டுவதற்கு. அவன் சொல்லுவான், இல்லை எனக்கு அந்த தமிழ் பாடலை கேட்டே ஆக வேண்டும், அதுவும் நீங்க எழுதியிருக்கீங்கன்னா என்னுடைய சகோதரன் அல்லவா, கண்டிப்பா கேட்கணும்னு அந்த காடவர்கோன் இன்னும் ஆட ஆரம்பிச்சிடுறான். ஐயோ வேண்டாப்பான்னு. சரி இதற்கான முறை என்ன, நான் எப்படி கேட்கணும் அப்படின்ன பொழுது சொல்றான், நந்திவர்மா கசப்பான உண்மையை சொல்லுகிறேன். அதாவது பச்சை மட்டையை வைத்து ஒரு பந்தலிட்டு அங்கே நீ உட்கார்ந்து ஒவ்வொரு பாட்டா கேட்கணும். நீ கேட்க கேட்க அந்த பந்தல் எரிந்து விடும். ஒரு பாட்டுக்கும் அந்த பந்தல் எரியும். இங்கேருந்து அந்த ஊர் கோடி வரைக்கும் 100 பந்தல் போடணும் அப்படின்ன பொழுது, போட்டா போச்சு அப்படிங்கிறான். வேண்டாம், ஒரு பந்தலா எரியுமே, எரியட்டும், அந்த தமிழ் கேட்கணுமே அப்படின்னு ஆசைப்படுறான். அமைச்சர்கள்லாம் தவிக்கிறாங்க, எல்லாரும் தவிக்கிறாங்க. ராணி கிட்ட சொல்றான், இந்த பாரு, இந்த மாதிரி என்னுடைய தமையன் எழுதியிருக்கிற தமிழை கேட்டு உயிர் போனால் என்ன, தமிழுக்காக உயிரை கொடுப்பேன் நான் அப்படின்னு சொல்ற போது அந்த ராணி பதிலே சொல்லல. நானும் உங்களுடன் உடன் இருப்பேன்கிறா. இந்த உடன்கட்டை ஏறுறது அந்த மாதிரி, நான் உங்களோடயே இருக்கேங்கிறா. 100 பந்தல் போட்டுறான். போட்டு முதல் பந்தல் எரிகிறது. ஊர் மக்கள்லாம் அழறாங்க. எதுக்கு இந்த ராஜா இப்படி ஒரு விஷ பரீட்சை பண்றாருன்னா, ஆனா அந்த பாடல்கள் அவ்வளவு அழகா இருக்கும். அந்த நந்தி கலம்பக பாடல்கள் அவ்வளவு அழகா இருக்கும். ஒரு பாட்டா பாடி 100வது பாட்டு வரும் பொழுது அவன் சொல்லுவான், 99 பாட்டு கேட்டாச்சு அப்பா, அண்ணா நீ வேண்டாம், என்னுடைய சகோதரனே எனக்கு வேண்டாம். ஏன்னா நீ இங்க அங்க அமர்ந்து இந்த பாடலை கேட்கும் பொழுது நீ அமர்ந்து இருக்கும் அந்த பந்தல் அப்படியே எரிந்து விடும், நீயும் எரிந்து விடுவாய், வேண்டாம் அப்படின்ன பொழுது, கேட்டே ஆகணும். எனக்கு அந்த தமிழை எப்படி அந்த அறகுறையா நான் அந்த நல்ல தமிழை சுவைக்காம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு அவனும் அவனுடைய பட்டத்து ராணியும் போய் அந்த பச்சை பந்தலில் அமர்கிறார்கள். வானுருமதியை அடைந்ததுன் வதனம், மறிகடல் அடைந்ததுன் கீர்த்தி,
கானூறு புலியை அடைந்ததுன் வீரம், கற்பகம் அடைந்ததுன் கரங்கள், தேனுறு மலராள் அரியிடம் புகுந்தாள், செந்தழல் அடைந்ததுன் தேகம், நானும் என் கலியும் எவ்விடம் புகுவே, நந்தியே நம் தயாபரனே, நந்தியே நம் தயாபரனே, நந்தியே நந்தியே நம் தயாபரனே. அப்படின்னு அந்த சகோதரன் பாடி முடிச்ச உடனே அந்த பச்சை பந்தல் அப்படியே பத்தி எரிஞ்சுது. அந்த ஊர் மக்களெல்லாம் அழுது, அந்த சகோதரனும் அழுது. எதுக்கு சொல்றேன்னா, ஒருத்தன் அறம் பாடிடலாம், சாகணும்னுட்டு சொல்லிடலாம், ஆனா செத்த பிறகு அவன் திரும்பி வரமாட்டான் இல்லையா? இதற்காகவாவது நம்ம வாழ்க்கையில யார் மேலேயான ஒரு சாத்திரம், ஒரு கோபம், ஒரு வெறிச்சல், ஒரு பகைமை உணர்ச்சி இருந்ததுன்னாக்க திட்டாதீங்க. ஏன்னா யாருடைய நாக்கு எப்படி பலிக்கும்னு சொல்ல முடியாது. நான் இந்த நந்திவர்மன் கதையை ஏன் சொல்றேன்? நல்லவன், அவன் தமிழுக்காக உயிர் விட்டான். கெட்டவன் இறந்தால் கூட நாம சந்தோஷப்படக்கூடாது. ஏன்னா இறைவன் போட்ட கணக்குன்னு ஒண்ணு இருக்கும் பொழுது ஹூ ஆர் வி இல்லையா? நாம் யாரை போல, யாரை திட்டுவதற்கு யாம் யாரை போல அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்கணும். எனக்கு இந்த நந்திவர்மன் கதை ரொம்ப பிடிக்கும். இது நாங்க கல்கத்தாவில் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால இருந்த பொழுது இதை நாடகமாக போட்டு அதுல ஒரு நந்தினிங்கிற பாத்திரத்தை நான் எடுத்து இந்த பாடலை நான் பாடினேன். சுபபந்துவராளி ராகத்திலே, இதே ராகத்துல பாடினேன். பல வருஷங்களுக்கு பிறகு, ஒரு 55 வருடங்களுக்கு பிறகு அதை நான் திருப்பி இங்க பாடுறேங்கிற பொழுது என்ன அறியாம என்ன ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஆனா கசப்பான உண்மை, கசக்கிறது, ஆனால் உண்மை உண்மைதான், அதை மறுக்க முடியாது.